Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலையிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்த அவருடைய தயவுக்காக அவருடைய இரக்கத்திற்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace and mercy to come to His presence to meditate the word of God this morning. இந்த நாளிலேயும் ஒவ்வொரு நாள் கர்த்தர் நமக்கு செய்வது போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. May the Lord even also today speak and minister with us as He speaks and minister with us every day. நம்முடைய தேவன் பேசுகிறவர். Our God is the one who speaks with us. நம்முடைய தேவன் நம்மோடு இடைபடுகிறவர். Our God is the one who ministers to us. நலமானதை நமக்கு போதிக்கிறவர். He is the one who teaches that is good to us. இந்த காலையிலே நமக்கு போதிப்பாராக. தேவன் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவாராக. May the Lord teach us this morning and lead us into all truth. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, Our loving Heavenly Father, இந்த காலவேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, this morning we humble ourselves and come into your presence, Lord. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலே எங்களை தைரியப்படுத்தி, எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக நன்றி. Lord, thank you for your sweet presence that, Lord, upholds us, lift us up in the times of our sorrow and, Lord, disappointment, Lord. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. Even today, Lord, let your word revive each one of us, Lord. இன்றைக்கு எங்களோடு நலமானதை பேசுவீராக. Lord, may the Lord may teach us and speak the things that are good to us today, உம்முடைய Lord. வல்லமை நாங்கள் காணவும் அனுபவிக்கவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். Lord, give us grace that we may see your power and experience it, Lord. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your powerful name in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great.
இன்றைக்கும் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நம்முடைய நீதிமொழிகளின் தியானத்தில் 116வது நாளுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, I thank God for giving us grace to enter 116th day of 180 devotions from the book of Proverbs. இத்தனை நாட்களும் நம்மோடு தவறாமல் பேசின கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக. The Lord who spoke us so far, He will also speak today with us. நம்முடைய வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Let us read Proverbs chapter 4 and verse 23. நீதிமொழிகள் 4:23. Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Keep your heart with all diligence, for out of it spring the issues of life. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all diligence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை இப்படியும் நாம் பார்க்கலாம். எல்லா பராமரிப்போடு உன் இருதயத்தை பராமரி. So we can also take it in this way: keep or guard your heart with all care. எல்லா விதமான பாதுகாப்போடு உன் இருதயத்தை வைத்துக்கொள். Secure our heart with all security. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உன் இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு. You be very diligent or careful about your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் ஒரு காரியத்திற்கு நாம் பாதுகாப்பையும் நாம் அதிகமான கண்காணிப்பையும் ஜாக்கிரதையும் காட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த காரியம் ரொம்ப விலையேற பெற்றது என்று அர்த்தம். When we show more care, protection or security to something, it means that that is a very precious thing. உதாரணமாக நீங்கள் ஒரு தெரு வீதிக்கு, ஒரு கடை வீதிக்கு நீங்கள் போவீர்களானால், For example, if you go to a street which is full of shops, அந்த கடை வீதியில எத்தனையோ கடைகள், நூற்றுக்கணக்கான கடைகள் வரிசையா இருக்கலாம். there might be hundreds of shops, one after the other. ஆனால் ஒரு சில கடைகளை பார்ப்பீர்களானால் அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அங்கே வெளியே காவலாளர்கள் துப்பாக்கியோடு கூட நிற்பாங்க, அல்லது ஒரு ஆயுதத்தோடு கூட நிற்பாங்க. But when you see few shops, you can find CCTV camera which is fixed there, and you can find people, security guards standing with even a gun or a weapon. எல்லா கடைக்கும் பூட்டு இருக்கு. ஆனா இந்த கடையினுடைய பூட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு அந்த கடை கொடுக்கப்படும். And all shops have locks, but this shop will have a special lock, and there will be protection and security given for 24 hours. எல்லாம் கடை தானே. All are shops, right? ஏன் இதுக்கு மாத்திரம் இவ்வளவு பாதுகாப்பு? But why this special protection to this shop? எதற்கு இதுக்கு மாத்திரம் இவ்வளவு கண்காணிப்பு? Why so much of monitoring for this shop alone? என்னன்னு கேட்டீங்கன்னா, It's அந்த because கடையில இருக்கிறது விலையேற பெற்ற தங்கம், விலையேற பெற்ற வைரம், விலையேற பெற்ற பொருட்கள் இருக்கும். it's because what is inside that shop might be precious gold, silver or precious things. நான் நினைக்கிறேன் நம்முடைய நாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்கிறோம். I think we are 130 crore people living in India. நம்மில் அநேகருக்கு, பெரும்பாலானோருக்கு நமக்கு முன்னாலையும் பின்னாலையும் பைலட் கார் வர்றதில்லை. So for most of us, we don't have pilot cars going before us or back behind us. நாம புல்லட் ப்ரூஃப் கார்ல போறதில்லை. We don't travel in a bulletproof car. 24 மணி நேரம் நம்மளை யாரும் பாதுகாக்கிறது இல்லை. There is no one who is protecting us all 24 hours. என்னன்னா நம்ம யாருன்னே கண்டுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். We are just here lying as such. There is no one to consider or bother about. நம்ம வர்றதையும் யாரும் பார்க்கறது இல்லை, போறதையும் பார்க்கறது இல்லை. No one is even considering when we come or leave. நம்ம போறதையும் வரது எனக்கு கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. Is someone noting down when we are coming and when we are exiting? ஆனால் நம்முடைய நாட்டில் சிலர் இருக்கிறாங்க. But there are some people in our country. அவங்க ஒரு அடி எடுத்து வைத்தாலும், ஒரு சின்ன பயணம் மேற்கொண்டாலும் அது பேப்பர்ல வந்துருது. But if they take a single step or if they go for a short travel, that will be brought in a paper. அது ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டா போதும், அது அடுத்த நாள் ஹெட்லைன்ஸா மாறிடுது. If they utter a word, that will be headlines in the paper next day. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பாதுகாப்புல இருக்கு. Their entire life is under a protection. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்களோட ஒரு 100 கார் கூட வருது. If they go to a place, there are 100 cars that accompany them. வழியெல்லாம் போலீஸார் நிக்கறாங்க. And there are police who stand all the way. யாரும் அவங்க பக்கத்துல நெருங்க முடியாது. No one can go near them. அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. Such a kind of protection is given to them. ஏன் தெரியுமா? You know why? அவர்கள் மிக முக்கியமான மனிதர்கள் என்று
அறியப்படுகிறார். It's because they are considered as very important people. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே ரொம்ப வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நபர் அப்படின்னா அது அமெரிக்க ஜனாதிபதி என்று சொல்லுகிறார்கள். So you know, one of the world's most powerful and important person is the president of USA. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜனாதிபதிக்கு இந்திய மதிப்பீடின்படி ஒரு வருஷத்திற்கு அவங்க பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? You know how much they spend for the protection of that president of America? ஒரு வருஷத்துக்கு 900 கோடி இந்திய ரூபாய். Almost 900 crores equivalent of Indian money. யாருக்கு? ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுக்கு. Just to secure one single person. ஏன் அப்படின்னு சொன்னா, It's because அவ்வளவு விலையேற பெற்றவர்களா அவங்க இருக்கிறாங்க. they are so precious and important. இங்கே ஞானி சொல்லுகிறாரு, இந்த காவல் அந்த காவல்லப்பா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். But here the wise man says not this protection or that protection, but he says to God with all care. எதுக்கு இந்த இருதயத்துக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் எது கொடுக்கணும்? Why should this heart have such kind of all protection? அவர் உடனே அது காரணம் சொல்றாரு. He gives the reason immediately. ஏனென்றால் அந்த இருதயத்தில் இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுது. Because out of it comes the well springs of life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனாலதான் இந்த வேதம் இருதயத்துக்கு அவ்வளவு உன்னதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. That's why the Bible also emphasizes to give so much of highest protection to our heart. நீதிமொழிகள் 23:7 பார்ப்பீர்களானால், If you read Proverbs 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinks in his heart, so is he. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, அப்ப இருதயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி? So have you thought how important is our heart? ஒரு மனிதனுடைய முழு ஆள் தத்துவம், அவனுடைய தன்மையை நிர்ணயம் பண்றதே இருதயம் தான். It is a heart that determines the personality of a person. நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் எவ்வளவு சுத்தமாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கிறான் அப்படின்றது அவனுடைய இருதயத்தினுடைய நிலையை பொறுத்து இருக்கிறது. So how pure or how clean a person is based upon his heart condition. ஒரு மனிதனுடைய செய்கைகள் எவ்வளவு உத்தமமாக இருக்கிறது, அது உன்னதமாக இருக்கிறது அப்படின்றதை நிர்ணயம் பண்றது அவனுடைய இருதயத்தின் நிலை. And also what kind of actions or what kind of what is the determination of his actions is also based upon the condition of his heart. அதே போல ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறான் அப்படின்னு சொல்றதை நிர்ணயம் பண்றதும் இருதயம் தான். Also what words a person speak will also be based on the condition of his heart. ஏனென்றால் இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசுகிறது. Because out of abundance of heart the mouth speaks. சாந்தமும் அமைதலுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்று வாசிக்கிறோம். We read that a hidden person or hidden heart which is the quiet and gentle spirit. இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் விலையேற பெற்றது. A heart is more precious than everything else. பாருங்க, அதனால தான் இயேசு அடிக்கடி இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை அவர்களுடைய மாய்மாலத்துக்காக கடிந்து கொண்டார். That's why Jesus very often rebuked the scribes, Pharisees and Sadducees for their hypocrisy. பாருங்க, இவங்க நல்ல வஸ்திரம் போட்டாங்க. See, they wore very good clothes. ஆனால் இருதயத்தையோ அவங்க சரியா பராமரிக்கல. But they did not maintain a very good heart. ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்ன அநேக ஓமானங்கள், அவர்களை குறித்து எச்சரித்து சொன்ன அநேக ஓமானங்கள் வேதத்திலே உண்டு. There are many parables which Jesus rebuked and warned about them. நீங்கள் அதை மத்தேயு 23:25 28 வரைக்கும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்க. You can note down from Matthew chapter 23 verses 25 to 28 and you can read it. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க நல்ல வஸ்திரம் போடுறீங்க, நல்ல தோற்றம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அழுக்கு பாத்திரத்தை போல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. Here Jesus said you wear good clothes and you speak good things, but it is like a dirty cup. 25 பாருங்க. In verse 25, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலேயோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence. அப்ப அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு அழுக்கு சுத்தம் பண்ணப்படாத ஒரு பாத்திரமாக
உதாரணமாக அவர் பார்க்கிறாரு. So here Jesus compared the evil heart to a dirty cup which is not cleansed. நீங்க இன்னும் தொடர்ந்து நீங்க 27ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்களானா If you continue to read from verse 27, அங்கேயும் அவர்களை பற்றி பேசும்போது எதோடு ஒப்பிடுகிறார்னு சொன்னா அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிடுகிறார். here as Jesus spoke, he also compared them to the whitewashed tombs. அவைகள் எப்படி இருக்கும்? How are they? புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். Which indeed appear beautiful outwardly, but inside are full of dead men's bones and all uncleanness. அப்போ அவர் எப்படி உங்களை ஒப்பிடுறாருன்னு கேட்டா, ஒரு பக்கம் உங்க லைஃபை நான் வெளியே பார்க்கும்போது நீள அங்கி தரிக்கிறீங்க, நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறீங்க, நீங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே பக்திமான்கள் மாதிரி இருக்கிறீங்க, வெளியில ஒரு பிரச்சனையும் இல்லை. So Jesus here says that when you look outside, you wear a good clothes, you wear a long robe, you put oil on your head, and also you look so godly. ஆனால் இருதயத்தை நாம் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா அழுக்கு பாத்திரம் மாதிரி இருக்கு. But when I look at your heart, it is like a dirty cup. உங்க இருதயத்தை பார்த்தா அது மரித்தவர்களுடைய கல்லறையை போல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கு. When I look at your heart, it is like a dead person's grave. It's like a whitewashed tombs which is very unclean. 28ஆம் வசனத்துல தான் சொல்லுகிறார் பாருங்க. That's what he says in verse 28. நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness. இருதயத்தை அவங்க காத்துக்கொள்ளல. They did not guard their heart. வெளி தோற்றத்துல ரொம்ப கவனம் செலுத்தி அதை பாதுகாத்துக்கிட்டாங்க. They paid more attention to their outer appearance and they guarded that outward appearance. ஆனா விலை எங்க இருக்குன்னா வெளியே இல்ல, விலை உள்ள இருக்கு. But the value and precious thing is not outside but inside. precious வெளியே இல்ல, உள்ள இருக்கு. Precious is not outside but it is inside. வெளியே உடம்ப காத்துக்கொள்ள, இருதயத்தை காத்துக்கோ. You have supposed to guard your heart, not the outside. இன்னொரு ஓமானத்தை கூட நீங்கள் வாசிப்பீர்களானால், அதாவது இயேசுவிடத்தில் பரிசேயர்கள் தன்னுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு நிறுத்துறாங்க. Once this Pharisees complained to Jesus about his disciples eating without washing hands. ஆனால் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் தான் கையை சுத்தம் பண்ணி சாப்பிடுறதை விட தான் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறது முக்கியம்ன்றதை அவர்களுக்கு போதித்தார். But when Jesus replied to them, he spoke and taught them the importance of maintaining a clean heart than a clean hand. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்கள் இதை வாசிக்கலாம். You can read this in Matthew chapter 15 verses 18 to 20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். But those things which proceed out of the mouth come from the heart. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். And they defile a man. என்ன டிஃபரன்ஸ் காட்டுறாரு பாத்தீங்களா? He is showing the difference here. அதாவது வாய்க்குள்ள போறத சுத்தமா உள்ள கொண்டு போகணும்ன்றத கை கழுவ சொல்றீங்க. You are asking to wash our hands so that you can take whatever is entering your mouth may be clean. ஆண்டவர் சொல்றார், வாய்க்குள்ள போறது இல்லப்பா, வாயிலிருந்து வெளியே வருது பாரு, அது ரொம்ப முக்கியம். But Jesus says not the one which enters your mouth, the one which comes out of your mouth is very important. வாய்க்குள்ள போறத நீ கை கழுவி சாப்பிடுறியோ கை கழுவாம சாப்பிடுறியோ அது முக்கியம் கிடையாது. It is not important whether you wash your hands and eat and don't care about the things that get into your mouth. ஏனென்றால் அது நீ என்ன சாப்பிட்டாலும் சரீரம் அதை சுத்திகரிச்சுக்கிடும். It's because whatever you eat, your body will cleanse it automatically. உன்னோட வயிறு அந்த வேலையை பார்த்துக்கிடும். Your stomach will take care of it. ஆனா நீ இருதயத்தை காக்காம இருந்தா அது வாயிலிருந்து புறப்படுறது எப்படி இருக்கும்னா எல்லாமே தீட்டுப்பட்டதா இருக்கும். But if you don't guard your heart, whatever comes out of your heart are evil. பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு. He gives a big list here. அந்த இருதயத்தை நீ காத்துக்கொள்ளலனா இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம் இதெல்லாம் புறப்பட்டு வந்துரும். If you don't guard your heart, then things like evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness and blasphemies will proceed out of it. அப்ப அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, சரீரத்தை விட்டு வெளியேற போகிற ஒரு காரியத்தை பற்றி நீ ரொம்ப கவலைப்படுற. What he says is that you are much worried about the thing that comes out of your body. You are worried about it. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்களே தவிர உங்க இருதயத்துல இருந்து என்ன வெளியே வர போகுதுன்றத பத்தி கவலைப்பட மாட்டீங்க. You are much worried about the thing that comes out of your body, but you are not worried about the thing that comes out of your heart. ஏன்னா இருதயத்துல இருந்து வெளியே வர போறது தான் உன் வாழ்க்கையே அது ஆக்கிரமிக்க போகிறது. It's because what comes out of your heart is what going to rule your entire life. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 இருந்து 35. If you read Matthew chapter 12 verses 34 and 35. ஆகவேதான் வாசிக்கிறோம், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்?
Brood of vipers, how can you, being evil, speak good things? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். For out of the abundance of the heart the mouth speaks. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷங்களிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். A good man out of the good treasure of his heart brings forth good things, and an evil man out of the evil treasure brings forth evil things. நம்முடைய இருதயத்திலிருந்து நன்மை புறப்பட்டு வர இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். We have to guard our heart with all diligence that all good may come out of it. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி நாம் எடுக்கிற அநேக முயற்சிகள்ல ஒரு முக்கியமான முயற்சி இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். I tell you, one of the most important endeavor that we take to guard our heart, that which is what I'm going to deal with today. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Ecclesiastes chapter 11 and verse 10. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. Therefore remove sorrow from your heart and put away evil from your flesh, for childhood and youth are vanity. இருதயத்தை காத்துக்கொள்றதுல முதலாவது முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, இருதயத்திலிருந்து சஞ்சலம், துக்கம், கவலை இது என்ன பண்ணணுமா, எடுத்து போட விட வேண்டும். The most important first thing that we have to do in guarding our heart is we have to remove sorrow or worry from your heart. நம்முடைய இருதயம் நல்ல குணமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா இருதயத்திலிருந்து துக்கத்தை எடுத்து போடணும். If our heart to be hale and healthy, then we have to remove sorrow from our heart. நீதிமொழிகள் 17:22 பாருங்க. Proverbs 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். A merry heart does good like medicine, but a broken spirit dries the bones. இப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது இருதயத்தை பெருமளவு பாதிக்கக்கூடிய துக்கம் இருக்கு பாருங்க, கவலை இருக்கு பாருங்க, அது நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துடணும். So when it says you have to guard your heart, then we have to remove the sorrow which occupies the most part of our life. நான் நினைக்கிறேன் இந்த கவலை நம்முடைய வாழ்க்கைக்கே பெரிய ஆபத்தாக முடியும். I think this sorrow will be a great danger to our entire life. இந்த கவலை நம்முடைய சரீரத்தை பாதிக்குது. This sorrow will affect our body. இந்த கவலை நம்முடைய குணத்தை பாதிக்குது. This sorrow will affect our character. இந்த கவலை என்பது நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கும் நல் உறவுகளை பாதிக்குது. This sorrow will affect the relationship that we have with others. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி தடுக்குது. And this sorrow will stop that we may not experience and enjoy the blessings which the Lord has kept in our life. வேதம் சொல்லுது, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது மாம்சத்துக்கு ஏதுவான கவலைகளை எடுத்து வெளியே போட்டுருங்க. The Bible says when you guard your heart, take away this sorrowful thoughts from your life which is affecting your flesh. இன்றைக்கு நாம் இதை குறித்து சற்று தியானிக்க போறோம். Today we're going to meditate about நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி எப்படி நாம் துக்கத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு, சஞ்சலத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்குவது, எதிலெல்லாம் நம்ம நீக்கணும். So in what are the things that we are supposed to remove the sorrowful thoughts from our life in order to guard your heart? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது, First, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. Matthew chapter 6 verse 25. 6:25. 6:25. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக எளிதாக நாம் நினைத்து பார்ப்பதற்கு முன்பாக முழுவதுமாய் ஆக்கிரமிக்கக்கூடிய வல்லமை, திறன் எதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வர்ற கவலை. So one of the things which can easily get inside our body and into our life and occupy the entire space of our life in least expected time is worry. இந்த வேத பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், மனுஷர் பொதுவாக எப்படி கவலைப்படுறாங்கன்னா ரெண்டு முக்கியமான காரியங்களுக்காக கவலைப்படுறாங்களாம். If you continue to read this passage, you can identify Jesus says there are two important things which people worry about. அதாவது ஒன்று ஆகாரமும் தண்ணீரும். One is food and drink. ரெண்டாவது வஸ்திரம். Second, clothes. ஒருவேளை இன்றைக்குள்ள கலாச்சாரத்துல இன்றைக்குள்ள நாகரிகத்தை பார்த்தா இந்த லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசா போயிடும். Maybe in present day tradition and culture, if you see, the list may actually add on. இன்றைக்கு படிப்பு, வாகனம், வாடகை, எப்படியோ லிஸ்ட் போயிட்டே இருக்கும். Today we have education, vehicle and rent, and it list goes on. மெடிக்கல் பில், இன்சூரன்ஸ் பில் எல்லாம் இன்னும் ஏத்திட்டு போயிட்டே இருக்கலாம். And we can also add on medical bill, insurance bills and so on. ஏன்னா ஏசு சொல்றாரு, இந்த அடிப்படை கவலைகள் இருக்கு பாருங்க, ஆகாரத்தை குறித்த கவலை, வஸ்திரத்தை குறித்த கவலையை கூட
ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து கவலைப்படாதீங்க. But Jesus says about these basic things, food, drink and clothes, you don't worry about it. எதற்காக இவைகளுக்காக கூட கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு? Why does he say that we should not worry about them? 3 காரணங்கள். 3 reasons. ஒன்று, 25ஆம் வசனத்தை வாசித்தால் If you read verse 25, அவர் சொல்லுகிறாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். Is not life more than food and body more than clothing? வாழ்க்கை என்பது, ஜீவன் என்பது ஆகாரத்தை பார்க்கிலும் சரீர உடைகளை பார்க்கிலும் விலையேற பெற்றது. It's because our life is more important than food and the clothing. இதனால நீங்க ஆகாரத்தை குறித்தும் வஸ்திரங்களை குறித்து கவலைப்படாதீங்க. Therefore you don't worry about food and clothes. ரெண்டாவது, ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னா, Second, why we should not worry about it? 27ஆம் வசனத்துல, Verse 27, கவலைப்படுகிறதினாலே உங்களில் ஒருவன் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். which of you by worrying can add 1 cubit to his stature? முதலாவது சொல்றாரு, கவலைப்பட வேண்டிய பகுதி ஆகாரமும் தண்ணீரும் வஸ்திரமும் கிடையவே கிடையாதுன்றாரு. First he says it is not the part, this food and drink and clothes are the thing which we should not worry about. இதை விட கவலைப்பட வேண்டிய ஜீவன் இருக்கு. We have life about which we are supposed to worry about. ரெண்டாவது சொல்லுகிறாரு, நீங்க எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சஞ்சலப்பட்டாலும் ஒன்றையும் மாற்ற போறதில்ல. And second he says, no matter how much you worry, you cannot change anything. ஒன்றை நீங்களால் மாற்ற முடியாது. You cannot change anything. மூன்றாவது காரணம் சொல்லுகிறாரு, ஏன் கவலைப்படக்கூடாது. The third reason why we should not worry, 26ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, verse 26, உங்கள் பரமபிதா இந்த காகங்களை எல்லாம் பிழைப்பூட்டுறாரு. yet your heavenly Father feeds them. நீங்கள் தொடர்ந்து 30ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, தேவன் இந்த காட்டு புல்லுக்கு இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you read verse 30, now if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown to the oven, will he not much more clothe you of your little faith? அப்ப ஏன் கவலைப்படக்கூடாது? So why we should not worry? முதலாவது, இவைகளை காட்டிலும் இந்த அற்ப கவலைகளை கவலைப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. It means that there are more important things that we shouldn't worry about than this food, drink and clothes. ரெண்டாவது, கவலைப்படுறதுனால ஒன்னையும் மாற்ற முடியாது. Second, we cannot change anything by worrying. மூன்றாவது, ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா, இவைகளை எல்லாவற்றையும் பரமபிதா பார்த்து கொள்வார். The third reason why we should not worry is because our heavenly Father will take care of all these things. அவர் தேவைகளை சந்திப்பார். He will meet all our needs. அவர் போஷிப்பார். He will feed you. இன்றைய காலையில் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாம உங்க இருதயத்தை நிரப்புற கவலை என்ன? So what is that filling your heart this morning that you may not guard your heart? அற்பமான அடிப்படையான காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? Are you worried about so basic things and simple things of your life? ஆண்டவர் சொல்லுகிறாரு, The Lord says, வானத்துல பறக்கிற பறவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். we are more special than the birds that fly up. இந்த பூமியில இருக்கும் அழகான பூக்களை பார்க்கிலும் புஷ்பங்களை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது. Our life is more special and precious before the Lord than the flowers of this world. சொல்லுகிறார், இந்த காட்டு புஷ்பங்களையும் இந்த பறவைகளையும் போஷிக்கிற நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? The Lord says, I who feed these flowers and birds, will I not also feed you and clothe you? முதலாவது, எதை குறித்து நாம சஞ்சலமும் கவலையும் படக்கூடாதுன்னா, நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. The first thing that we should not worry about or have sorrow is sorrow about physical wants. அந்த கவலையை நம்ம வாழ்க்கை விட்டு எடுத்து போடணும். We have to remove that sorrow from our life. நான் சொல்லுவேன், இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி விடுமானால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் திட்டமிட்டபடி நியமித்தபடி பூரணமாய் நாம் வாழ்ந்து பெருக முடியாது. If this sorrow fills our life, then we cannot live a life according to the purpose and determination of God. தேவன் நமக்காய் வைத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கையை பாருங்க. Look at the greatest life that the Lord has kept for us. ஆண்டவர் நம்முடைய உடைக்காக மரிக்கல, நம்முடைய ஆகாரத்துக்காக மரிக்கல. The Lord did not die for our food or for clothing. நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டு நமக்கு நித்திய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் இயேசு மரித்தார். Jesus died that he might redeem our soul from destruction and take us to the eternal kingdom. இந்த அற்பமான காரியங்களை தேவன் நிச்சயமாய் தருவார், போஷிப்பார், பாதுகாப்பார். The Lord will surely give us, feed us all the simple and basic things and he will சில take care பேர் of us. பாத்தீங்கன்னா இந்த தேவைகளை குறித்து அவங்க சில வேளையில பார்த்திருக்கேன், இந்த அற்பமான காரியங்கள் இது இல்லையே அது இல்லையே கவலைப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. I've seen some people
people on one side where they worry about these things that they don't have this and that. ரெண்டாவது சில பேர் இருக்காங்க இப்படி செலவாகுதேன்னு கவலைப்படுறாங்க. And there are second kind of people who worry that they spend so much on this. சில பேர் ஒரு கூட்டம் செலவு பண்றதுக்கு இல்லையேன்னு கவலைப்படுது, ஒரு கூட்டம் இப்படி செலவாகுதேன்னு கவலை. On one side we have people who worry that they don't have to spend, but on the other side we have people who worry about spending. நான் சொல்லுவேன், நீங்க இந்த கவலைகளை விட்டு விடுங்க. I tell you, remove all these sorrows. உங்களுடைய ஆத்துமாவுக்குரிய காரியங்களை குறித்து நீங்க ஆவிக்குரிய ஒரு கவலை உங்களுக்கு இருந்தா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். I tell you, if you have a spiritual worry and sorrow regarding your things pertaining to your soul, that will be very beneficial. சரீரத்தை பற்றி, பணத்தை பற்றி, பொருளை பற்றி நாம வைத்திருக்கிற கவலைகளை விட்டு விடுவோம். Let us remove all the sorrows about physical wants, physical needs and other things. இவைகள் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவே தராது. This is of no profit or benefit to us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது நான் சில இடத்துல பேசுறது சில பேர் கேட்டிருக்கேன், ஒரு வேலைக்கு போகும்போது கூட ரொம்ப கவலையோட போகாதீங்கன்னு சொல்லுவாரு. So I have seen people speaking this way many places. Even if you go for a work, don't go with a sorrow. அதாவது எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், how much salary will I get, எனக்கு எவ்வளவு உயர்வு கிடைக்கும், how much hike will I get, எனக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், when I will get my transfer. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். இது பெரிய காரியம் இல்ல. These are not great things. The Lord will take care of this. எங்க இருந்தாலும் நீ வேலை தான் செய்ய போற. Wherever you go, you gonna work it. நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் செலவு தான் பண்ண போற. No matter how much you gonna earn, you gonna spend it. நீ ஒன்னு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் இருந்து வாரிட்டு எடுத்துட்டு போக போறது இல்ல. You are not gonna save or store and take it away with you. இத பத்தி எல்லாம் கவலைப்படாதப்பா. Don't worry about all these things. பணம் வரும், பணம் போகும். Money comes today and it goes tomorrow. வேலை வரும், வேலை போகும். You will get a work today, you will get போன வேலை இன்னொரு இடத்துல கிடைக்கும். You will get another work somewhere else. என்னதான் நீ சம்பாரிச்சாலும் கடைசில என்ன செலவு பண்ண போறோம்? என்ன செலவு பண்ண போறோம்? No matter how much you earn, how much we going to spend? வீட்ல சாப்பிடுறதை நிறுத்திட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். So you will go out to hotel and eat, that's all. என்னதான் பணம் வந்தாலும் என்ன இப்ப போட்டிருக்க துணியை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கவுண்டர்ல அடுத்த கவுண்டர்ல போய் துணி வாங்கி பூஜை போட போறோம். அவ்வளவுதான். No matter how much you earn, you going to get clothes and garments from the other counter, that's all. பெரிய ஒரு வித்தியாசம் வர போறது இல்ல. That's not going to be a greater difference. கடைசில நீங்க என்னதான் துணி போட்டாலும் கூட்டத்தோட கூட்டமா தான் உட்காரணும். At last, whatever kind of dress you wear, you going to sit with along with the crowd only. நீங்க என்னதான் வாகனத்துல போனாலும் ஒரே ரோட்ல தான் எல்லாரும் போணும். No matter whichever vehicle you travel in, you will be going in the same road. எந்த கிளாஸ் விமானத்துல போனாலும் எல்லாம் ஒரே விமானத்துல தான் போணும். So no matter in which class flight you may travel, you will be going in the same flight. ஒரு ட்ரெயின்ல எந்த கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறீங்களோ, செகண்ட் கிளாஸ்ல போறீங்களோ, ரிசர்வ்ட்ல போறீங்க, அன்ரிசர்வ்ட்ல போனா கூட எல்லாருக்கும் ஒரே ட்ரெயின் தான், ஒரே இடத்துக்கு தான் போய் சேர போகுது. No matter in whichever class you travel in a train, it might be a first class or second class or even unreserved, you're going to reach the same destination, the same train. நீங்க ஒரே அறை உள்ள வீட்ல வாழ்ந்தாலும் சரி, 100 அறை உள்ள வீட்ல வாழ்ந்தாலும் சரி, ஒரு ராத்திரில ஒரு இடத்துல தான் தூங்க முடியும். No matter even if you live in a house that have 100 rooms or just a single room, you can sleep in one place in one night. ஏசி போட்டு தூங்கினாலும் சரி, ஏசி போடாம தூங்கினாலும் சரி, கண்ணை மூடினா தூக்கம் தான். No matter whether you have air condition or no air condition, just if you close your eyes, then you're going to sleep. நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, சர்ச்சில் கூட சொல்லியிருக்கேன். As I tell many times in the church. கண்ணை மூடி அசந்து தூங்கும் போது யாராவது நம்மளை தூக்கி நடு ரோட்ல தூக்கி போட்டா படுத்திருக்கிறது கட்டிலா நடு ரோடான்னு தெரியாது. When you're deep asleep, if someone carries you and put you on the middle of the road, you don't know whether that's a bed or the middle of the road. எழும்பி பார்த்தா தான் தெரியும் எங்கடா உட்கார்ந்திருக்கோம். Only if you wake up you will know where you are. ஆண்டவர் சொல்ல இத பத்தி எல்லாம் கவலைப்படாதப்பா. The Lord says don't worry about all these things. இவைகள் எல்லாம் பரமபிதா பார்த்து கொள்வார். The heavenly Father will take care of all these things. இதெல்லாம் குறித்து கவலைப்பட்டு நாட்களை வீணாக்காத. Don't waste your days by worrying about all these things. முதலாவது சரீர தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. First we should not worry about physical wants. இருக்கிறத பற்றியும் கவலைப்படக்கூடாது, இல்லாத பற்றியும் கவலைப்படக்கூடாது. We should not worry about the things that we have and should not worry about the things we don't have. வருமானத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது, செலவு பற்றியும் கவலைப்படக்கூடாது. We should not worry about our income or we should not worry about our expenses. இரண்டாவது எதை பற்றி கவலைப்படக்கூடாது தெரியுமா? Second, what we should not worry about. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. Luke chapter 12 and verse 13. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். Then one from the crowd said to him, Teacher, tell my brother to divide the inheritance with me. எப்படி இருக்கு பாருங்க, இயேசுட்ட என்னெல்லாம் பிரச்சனை கொண்டு வராங்க பாருங்க. See what kind of problem they bring to Jesus. ஆண்டவரே, எங்க அப்பாவுடைய ஆஸ்தியை 2 சரி பாகமா போடுறதுக்கு எங்க பிரதர்ட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க. Lord, you speak with my brother to divide the inheritance of my father into 2.
இயேசுவால பிரிக்க முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. It's not that Jesus cannot divide it. இயேசு வந்து ஆலோசனை கொடுக்க முடியாமலாம் இல்ல. It's not that Jesus cannot counsel in this ஆனா matter. ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பாகத்தை பிரிச்சு கொடுக்கிற வேலையை ஆண்டவர் விட்டுட்டு But Jesus left behind this work of dividing the property into both the people. இதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 2 வசனம் கழித்து ஆண்டவர் எதை பற்றி பதில் கொடுத்தார் பாருங்க. But after 2 verses you can see in the same chapter Jesus spoke and replied about what? எதை பத்தி பேசினானா பாகம் பிரிக்கிறத பத்தி பேசல. Jesus did not speak about dividing the property. எப்படி சரியா பாகம் பிரிக்கிறதுன்னு பேசல. He did not speak how to correctly divide the property. ஆண்டவர் 15ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. He starts from verse 15. அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். He says, take heed and beware of covetousness. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னார். For one's life does not consist in the abundance of the things he possesses. இப்போ இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓமானம் ஆரம்பிச்சிட்டாரு. And he continues to say a parable here. அந்த ஓமானம் என்ன? What is that parable? ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய நிலம் நன்றாக விளைகிறது. The ground of a certain rich man yielded plentifully. விளைச்சலை பார்த்த உடனே அவன் கேட்கிறான், இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிற இடம் இல்லையேன்னு அடுத்த கவலை அவனுக்கு ஆரம்பிச்சிட்டு. So when he had a heel, he had a worry saying, what shall I do since I have no room to store my crops? உடனே திட்டங்களை ஆரம்பிக்கிறான். So immediately started his plan. நான் களஞ்சியங்களை இடிப்பேன், பெரிதாக்குவேன், விளைந்த தானியத்தை எல்லாம் அதுல கொண்டு போய் சேர்த்து வைப்பேன். I will pull down my barns, build greater, and there I will store all my crops and my goods. இதை முடிச்ச உடனே அவர் நினைக்கிறாராம், அப்பா என் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். After he finishes, he will say, see, I have done what I am supposed to do for my soul. என் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டேன். I have achieved what I am supposed to achieve in my life. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இளைப்பாறணும், புசிக்கணும், குடிக்கணும், நல்ல பூரிப்பா இருக்கணும். Now I am going to do is just take rest, eat, drink, and be merry. ஆண்டவர் அவனை பார்த்து ஞானி அப்படின்னு சொல்லல. Jesus never said to him, you are a wise man. ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிட்டது என்னன்னா, மதிகேடனே. The Lord called him fool. முட்டாளே. Fool. உன் ஆத்மா இன்றைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமானா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? This night your soul will be required of you, then whose will those things of which you have provided? உன் ஆத்மாவை பற்றி உனக்கு கவலை இல்லையேப்பா. You don't have worry about your soul. உன் சரீரத்துக்காக இந்த உலகத்துல நீ சேர்த்து வைக்கிற பொருட்களையும் பண்டங்களையும் ஆஸ்திகளை குறித்து இவ்வளவு கவலைப்படுறியே. You are much concerned and worried about this property, possession, and inheritance in this world. உன் ஆத்மாவுக்கு இவ்வளவு திட்டம் போடுறியே, உன்னுடைய சரீரத்துக்கு இவ்வளவு திட்டம் போடுறியே, பொருட்களுக்கு இவ்வளவு திட்டம் போடுறியே, சம்பாரிச்சதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறியே. உன் ஆத்மாவை ரெடி பண்ணிட்டியா? So you are preparing everything for your body, for your goods, for your crops, and for your everything. But have you prepared your soul for this? என்ன அருமை அதை கொண்டு வந்தாரு பாருங்க. How beautifully he brought this. பலன் விளைஞ்சிருச்சு, விளைச்சல் வந்துருச்சு, தானியம் வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு, கோதுமை வந்துருச்சு, இதெல்லாம் சேர்த்து வைக்கிற கிடங்கெல்லாம் ஆயத்தப்படுத்துறியப்பா. You have your heel, you have a harvest, you have your grains, you have a wheat, you have your rice, but you have also prepared all the barns to store them up. அப்போ அந்த தானியங்களை பற்றி இவ்வளவு கரிசனையா இருக்கியே. You are so much worried about all your crops and goods. ஆனா உன்னோட ஆத்மாவை பத்தி கவலை இருக்கா உனக்கு? But do you worry about your soul? உன் ஆத்மா இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையது? உன் ஆத்மா எங்க போய் சேர போகுது? அதுக்கு இடம் ரெடியா இருக்கா? If your soul is taken away from you this night, then where will you be? So what will happen to whatever you have stored up? இந்த சம்பவத்தை நீங்க படித்தீங்கன்னா ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடாத ஒரு கவலை என்னன்னு சொன்னா, சொத்துக்களை பற்றி ஆஸ்திகளை பற்றி நம்ம கவலை இருக்கக்கூடாது. So if you read this incident, the second thing that we should not worry or have sorrow about is sorrow about property. இவனுடைய கவலை என்ன? What was his worry? 17ஆம் வசனம் பாருங்க. Verse 17. நான் என்ன செய்வேன்? What shall I do? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. Since I have no room to store my crops. கவலை இதான் பெரிய கவலை. This is the greatest worry. அது வரும், அது கட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. So you can build it when it comes, that is not a problem. இடம் தேவையில்லைன்னு நான் சொல்லல. I don't say we don't want any property. ஆஸ்தி தேவையில்லைன்னு சொல்லல. I don't say we don't want any property. சொந்த இடம் சொந்த வீடு தேவையில்லைன்னு நான் சொல்லல. I don't say we don't want any own house or own land. இதெல்லாம் நமக்கு தேவைதான். We need all these things. ஆனா இதுவே நம்முடைய தலையாய கவலையா மாறக்கூடாது. But it should not become a primary worry and sorrow. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இவனுடைய கணிப்பு, இந்த ஐஸ்வர்யனுடைய கணிப்பு என்னன்னா, என்னுடைய ஆஸ்தியை அல்லது என்னுடைய நிலங்களை, என்னுடைய இடங்களை நான் இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியா வாழ முடியும். The very assumption of this rich man is that if he expand his property, then he can live in peace. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ செய்யறதே தப்பு. ஏன்னா நீ எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னா, அநித்தியமானவைகளை பற்றி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா. But the Lord here says what you do is Lord, because you are worried about the mortal things of this world. அதாவது நீ இவ்வளோ கவலைப்பட்டு இவ்வளோ திட்டம் பண்ணி நீ தானிய கிடங்குகள் இடங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போறியே.
அது உனக்கு அது நிரந்தரமானதே கிடையாது. நீ போனீனா யாருடையதாகும்னு உனக்கு தெரியாது. See, you are planning to build so much of barns, store up so many things, crops and goods, but what will happen if you live or if you die after this? நீ இறந்து போனா நீ திருப்பி வந்து கிளைம் பண்ண முடியாது இடம் எனக்குன்னு. If you die, you cannot claim that this property belongs to you. அதனால எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? So why are you so much worried about the properties? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்க. If you look at first Kings chapter 21 first 4 verses. இஸ்ரவேல் என்னும் மிகப்பெரிய ராஜ்யத்திற்கு ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறவன் ஆகாப் என்கிறவன். So this Ahab was the king of greatest province of Israel. ஒரு நாள் இந்த அரண்மனையில் பக்கத்துல அவன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சான். இத போய் பார்த்திருக்கான் போய் மாடியில இருந்து. So once he saw a vineyard that was beside his own palace. அவன் பார்த்துட்டு அதனுடைய ஓனர் இருக்கான் பாருங்க நாபோத், அவன்கிட்ட போய் எப்பா இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுக்குறியா நான் வாங்கிட்டோமான்னு கேட்டான். So having seen that vineyard, he went to the owner of that vineyard, Naboth, and he asked, can you give me this vineyard? I want to take it. நான் இதுல ஒரு வெஜிடபிள் கார்டன் போடலாம்னு இருக்கேன். He said, I want to make it for a vegetable garden. எனக்கு இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்டான். He said, since it is next to my house, can you give it to me? பார்த்ததும் தப்பு இல்ல, கேட்டதும் தப்பு இல்ல. It is not wrong what he saw or what he asked. ஆனா என்னன்னா இவன் கேட்டது நடக்கல. So whatever he asked did not happen now. இவன் காசு கொடுக்குறேன்னு சொன்னா கூட நாபோத் வந்து இல்ல இதெல்லாம் எங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு விட்டு போன சொத்துக்கள், அவங்க பேரை நாங்க காப்பாத்துறதுக்கு அந்த இடத்த நாங்க தான் வச்சிருப்போம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். So though he was ready to give its worth, but Naboth refused that he cannot give it because it is the inheritance of their father. 4ஆம் வசனத்துல பாருங்க. Verse 4 says, 4ஆம் வசனத்துல இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டு தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். Now Ahab went into his house sullen and displeased because of the word which Naboth the Jezreelite had spoken to him, for he said, I will not give you the inheritance of my fathers. And he lay down on his bed and turned away his face and would not eat food. சொத்துக்களுக்காக எந்த அளவுக்கு கவலை ஒரு மனுஷனை பிடிக்கும்ன்றதுக்கு இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்க முடியாது. You cannot find a better example in the Bible than this, how much a person will be worried about a property. இவர் வாங்க முடியாத ஒரு இடத்துக்காக இவர் செய்யற வேலையை பாருங்க. ஒரு ராஜாங்க பெரிய ராஜா. See, he is the greatest king, but look at the thing that he did just because he did not get a property. இவர் வீடு இல்லாம அலைஞ்ச ஒரு நாடோடி கிடையாது. He is not a pilgrim who wandered around not having any kind of house. இவர் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அரண்மனையில. He is sitting in a big palace. ஜனங்க கொடுக்கிற அத்தனை டாக்ஸி அந்த மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. He is eating the tax that is paid by the people. இது இல்லனா எதை வேணாலும் அவர் வாங்கலாம். If not this, he can buy anything he wants. நாட்டுல எத்தனையோ நிலம் சும்மா இருக்குது, எதை வேணா எடுத்துக்கலாம். There are many other lands that are waste in that land. He can take it whatever he want. இப்போ என்ன வெஜிடபிள் சாப்பிடாமல இருக்காரு? So if he is not eating any vegetable now. வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு, கீரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. He is eating all the vegetables and spinach. ஆனா தான் நினைச்சிட்டாரு பக்கத்து லேண்ட்ல அதை போட்டு என் கண்ணால பார்க்கணும். But he want to have it in the next land and he want to see it by his eyes. அது கிடைக்கலன உடனே, but when he did not get it, அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங். The words that are mentioned here are very interesting. வந்தது என்னன்னா சலிப்பு வந்துச்சாம். He was sullen. சினம் அப்படினா கோபம் வந்துச்சாம். And he was displeased or angry. போஜனம் பண்ணலையா, சாப்பாடு சாப்பிட முடியலையா. He was not able to eat food, it seems. கட்டில்ல படுத்துக்கிட்டு முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டானா. He lay down on his bed and turned away his face. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. See what terrible it is. இந்த மாதிரி கவலை வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து இருதயத்தை அந்த கவலையிலிருந்து இந்த மனுஷன் திருப்பாம இருதயத்திற்குள்ள கவலை குடிக்கொள்ள இடம் கொடுத்ததுனால முடிவென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கொலையில முடிஞ்சது. Just because he gave room for the sorrow to enter their house and enter into heart and occupy it completely, the end actually became a great murder. இந்த கொலை வந்து சாதாரண கொலை இல்ல, குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது. This was not an ordinary murder but shedding of an innocent blood. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய குடும்பம், அவனுடைய வருங்காலம், அவனுடைய சந்ததிகள் மேல் ஒரு பெரிய சாபம் வந்து இறங்கினது. And in the end God's curse came upon his family, his descendants and entire generations. நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, if you look at Abraham and Isaac, அவங்க வந்து இந்த நிலங்களை பற்றி சொத்துக்களை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படவே இல்லை. அவங்க they were not sad about their wealth or properties. அவங்க வந்து எந்த இடத்துக்கு போகணுன்றதை பற்றியும் கவலைப்படலை. கர்த்தர் போக சொன்ன இடத்துக்கு அப்படியே போனாங்க. So they are not worried about choosing the place. They went wherever the Lord asked them to go. ஈசாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
அவன் வந்து கிணறுகள் எல்லாம் தோண்டி தண்ணீரே வந்துருச்சு, வந்த பிறகும் எடுத்துக்கிட்டாலும் கவலைப்படலை. Even when you look at Isaac, when he dug the wells and when the springs of water came up, even when people came and confiscated them, he never was worried about it. இந்த உலக ப்ராப்பர்ட்டி பத்திலாம் ரொம்ப அவன் கவலை வச்சுக்கல மனசுல. They did not have sorrow about properties of this world. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஏன் இந்த அதிகமான கவலைகளை மனசுக்குள்ள போட்டுக்கிறாங்க. Today, why people have so much of worry in their hearts? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இந்த சொத்துக்களை பற்றி, பொருட்களை பற்றி உள்ள கவலை. It's because they have the sorrow about their properties and material things. இன்னைக்கு பாருங்க, குடும்ப அங்கத்தினர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறது காரணம் கூட இந்த சொத்து தகராறு தாங்க. Today, the reason why the family members are not able to speak with each other is the property disputes. என் தம்பி எனக்கு சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், என் அண்ணன் எனக்கு சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், என் அண்ணன் 2 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டான், என் தம்பி 2 அடி வாங்கிட்டான் எக்ஸ்ட்ரா. My elder brother is not giving me this land. My younger brother is not giving this land. He has taken 2 feet extra from my property. This is the problem now. ஒரு பக்கம் ஆசை, On one side they have the ஒரு desire. பக்கம் ஏமாற்று, On other side disappointment. ஏமாற்று சீட்டிங். Cheating. எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி. It's because of these properties. இவ்வளோ சீட் பண்ணி, இவ்வளவு ஏங்கி, இவ்வளோ கவலைப்பட்டு வாங்கின நிலத்தை நீ எடுத்துட்டு போக போறியான்னு போயிட்டா இல்ல. If you ask if you're going to take this property which you fight so much and struggle, it is no, not at all. சரி, இவ்வளோ இடத்த வாங்கி போட்டியே, அந்த இடத்துலயாவது உன்னை புதைப்பாங்களா கேட்டா அங்கேயும் புதைக்க மாட்டாங்க. See, you have bought so much of properties. Will they bury you in the place where you have bought it? They will not. எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல போச்சுட்டு வந்துடுறான். They will bury you somewhere in a graveyard. இன்னும் சில இதுல எரிச்சே போடுறான். In some things they will even burn you. எல்லாம் எரிச்சு தூளாக்கி கொண்டு போய் தண்ணியில கொண்டு கரைச்சிட்டு வந்துடுறான். They will burn you to ashes and they will just take it away and ஆனா அதுக்கு வாழ்நாள் எல்லாம் துக்கங்க. but you have sorrow all through your lifetime for that. முகத்தெல்லாம் வாடலா வச்சுக்கிட்டு படுக்கிறதுக்கும் ஒரு பக்கம் சாஞ்சு படுத்துக்கிட்டு என்ன கவலை. You have a sorrowful face. You lay down on your bed on the other side, and what kind of worry and disappointment. நான் சொல்றேன், உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த கவலை உங்க இருதயத்தை நிரப்பாமல் காத்துக்கொள்ளுங்க. I tell you, if you want to guard your heart, take guard that the sorrow may not fill your heart. முதலாவது சரீர தேவைகளுக்காக நீங்க வைக்கிற கவலைகளிலிருந்து வெளியே வாங்க. First, remove sorrow about physical wants. ரெண்டாவது, இடங்களை குறித்தும் சொத்துக்களை குறித்தும் ஆஸ்திகளை குறித்தும் கவலைப்படுற கவலையை உங்க இருதயத்தை விட்டு எடுத்து இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. Second, remove sorrow about properties and possessions from your heart and guard your heart. மூன்றாவது ஒரு கவலை இருக்கு. The third sorrow, சங்கீதம் 42:9. Psalm 42:9. 42:9. 42:9. நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். I will say to God my rock, why have you forgotten me? Why do I go mourning because of the oppression of the enemy? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. As with the breaking of my bones, my enemies reproach me, while they say to me all day long, where is your God? அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கா? எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. Whatever they say, it is like piercing my bones. அப்போ மூன்றாவது ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை தெரியுமா? What is the third sorrow? மனிதர்களை குறித்த கவலை. It's sorrow about people. என்ன கவலை? What is that sorrow? நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்த கவலை. Sorrow about the people around us. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நம்மை சுற்றிலும் ஜனங்கள் இல்லாம வாழவே முடியாது. I think we cannot live without people around us. நமக்கு எல்லாருக்கும் சுற்றியும் மனிதர்கள் ஒத்தாசை செய்ய அவசியமாகவும் இருக்கிறாங்க. And we also need people around us to help us. ஆனால் இவர்களிலே ஒரு சிலர் யாராக மாறலாம்னா, நம்முடைய துக்கத்தை கொடுப்பதற்கான காரணமா மாறலாம். But among them, some people can become the cause of your sorrow. சிலர் அதுல நமக்கு சத்துருக்களாக மாறிடலாம். Some people can become our enemies. இவர்கள் சிலர் நம்முடைய சொந்த குடும்ப அங்கத்தினர்களாக கூட இருக்கலாம். Some people can be our close family members. இதை சங்கீதக்காரன் தான் வாழ்க்கையில் அனுபவித்தார். So, and the psalmist also experienced in his life. நீங்கள் 35ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், if you read Psalm 35 from verse 12 onwards, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியா இருந்த பொழுது ரட்டி என் உடுப்பா இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன்.
They reward me evil for good, to the sorrow of my soul. But as for me, when they were sick, my clothing was sackcloth. I humbled myself with fasting, and my prayer would return to my own heart. I paced about as though he were my friend or brother. I bowed down heavily as one who mourns for his mother. நான் வாஸ்த பகுதி உங்களுக்கு வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். I think you can understand the scripture portion. இந்த சங்கீதக்காரன் இவர்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தான், எவ்வளவு அவன் உதவி செய்தான், எவ்வளவு பரிதபித்தான்றத பெரிய பட்டியலே சொல்றாரு. So he lists out how much he sacrificed, how much he worried, and how much he had sorrow for the people who suffered. ஆனால் இவ்வளவு கரிசனையோடு பராமரித்த மக்கள் தனக்கு என்ன செய்தாங்கன்னு கேட்டா, But these people whom he cared and had concern about, what did they do? 15ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, Verse 15 says, ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார். But in my adversity they rejoiced and gathered together. நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். Attackers gathered against me, and I did not know it. They tore at me and did not cease. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். And with ungodly mockers at feast, they gnashed at me with their teeth. என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? How it is here? இது சங்கீதக்காரன் தான் வாழ்க்கையில் அனுபவித்தார், பர்சனலாவே அனுபவித்தார். Psalmist personally experienced this in his life. நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read 1 Samuel 19:1, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான்னு போட்டிருக்கு. Now Saul spoke to Jonathan as his son and to all his servants that they should kill David. ஆனால் யார் இந்த மனுஷன்? But who was this man? இந்த தாவீது சவுலுக்காக பரிதபித்தவன். This David was the one who had pitied for Saul. இந்த சவுல் அசுத்த ஆவினால் அலக்களிக்கப்பட்ட போது வாத்திய கருவிகளை வாசித்து அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து தூங்க பண்ணினவன் இந்த தாவீது தான். When Saul was tormented by evil spirit, this David was the one who played the musical instruments and brought a peace in his life. நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read 1 Samuel chapter 19 and verse 5, அங்கே யோனத்தான் சவுலை பார்த்து சொல்லுகிறாரு, Jonathan says to Saul, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. For he took his life in his hands and killed the Philistine, and the Lord brought a great deliverance for all the Israel. You saw it and rejoiced. இப்பொழுது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்று சொன்னானா. Why then will you sin against innocent blood to kill David without a cause? பாத்தீங்கன்னா காரணமே இல்லை அவனை விரோதிக்கிறதுக்கு. They have hatred without a reason. நியாயமான எந்த காரணமும் கிடையாது. There is no just reason anything. அப்படி கொலை செய்யணும்னு எழும்பி வர்றாங்க. But he is coming out to kill him. ஒரு இளைஞனை தன்னை விட ரொம்ப தம் மகனுக்கு நண்பனா இருக்கிறவனை கொலை பண்ணணும். He want to kill a person who is the friend of his son. ஆனா இந்த தாவீது எவ்வளவு நன்மை செய்தான். But how much good did David do? எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். He forgot all those things. பாருங்க, சில வேளையில மனிதர்கள் நமக்கு ஆபத்தை மாத்திரம் பெரிய கவலைகளை கொண்டு வரலாம். Sometimes people not only bring danger but also sorrows in our life. 41ஆம் சங்கீதம் 5 முதல் 8 வசனங்களை பாருங்க. If you look at Psalm 41 verses 5 to 8, அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். My enemies speak evil of me. When will he die and his name perish? 6ஆம் வசனத்துல, Verse 6, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். and if he comes to me, he speaks lies. His heart gathers iniquity to itself. When he goes out, he tells it. என் பகைஞர் எல்லாரும் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லைன்னு சொன்னாங்களாம். All who hate me whisper together against me they devise my hurt, and evil disease they say cling to him, and now that he lies down, he will not rise up no more. என்ன கொடுமைங்க இது. How great agony is this? வந்து பேசும்போதே எப்படி பேசுறான்னா வஞ்சனையா தான் பேசுறானா. So even when they come and speak, they speak deceit and lies. இது யார் இது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், எங்க இருந்து இந்த கூட்டம் வந்துச்சுன்னு கேட்டா, What kind of people and crowd is this? 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9 says, இவங்க யாருன்னா என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். Even my own familiar friend in whom I trusted, who ate my bread, has lifted up his heel against me. என்ன பயங்கரம் பாத்தீங்களா? How terrible it is. கூடவே இருந்தானா, கூட சாப்பிட்டானா, கூடவே நடந்தான்,
ரொம்ப அன்பானா தான் பிராண சிநேகிதனா. ஆனா அவன் பேசுற பேச்சனா இவன் பிழைக்க மாட்டான், அவன் படுக்க தான் அவ்வளவுதான், இவன் எழுந்திருக்கவே மாட்டான். So he was his close friend who ate with him, who was with him, who walked with him, but the words that he spoke, he will never rise up, he is lying down, that's it. சவுல் போன்ற ஆளுங்க ஈட்டியை வச்சே குத்தி கொல்லணும்னு பார்த்தான். People like Saul, they want to kill using that spear. ஆனா மற்றவர் இருக்கிறான் பாருங்க, பேசியே கொல்லுவான். But other people will kill us by their words. அவங்களுடைய கமெண்ட்லயே கொன்றுவான். They will kill us by their comments. அவங்க சொல்ற வார்த்தைகளாலே கொண்டு போடுவான். They will kill us by their words. நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்தை வந்து அன்னாள் தான் வாழ்க்கையில ரொம்ப அனுபவித்தாள். I think Hannah also had this experience in her life. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. 1 Samuel chapter 30 verse 6 and 7. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 1 Samuel chapter 1 6 and 7. And her rival also provoked her severely to make her miserable, because the Lord had closed her womb. So it was year by year when she went up to the house of the Lord that she provoked her. Therefore she wept and did not eat. இது யாருன்னு கேட்டா சொந்த குடும்பமே. So this is their own family. ஒரே வீட்ல தான் இருக்காங்க. They are living in the same house. ஆனா ஒருவரை குத்தி ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசி ஒருவர் மனம் காயப்படும்படி அவ்வளவு வேதனையான வார்த்தைகளை பேசுறாங்க. But here they prick each other, they actually hurt each other, wound each other by their words. நான் சொல்றேன், உங்க இருதயத்துல மனிதரை குறித்த கவலையை நீங்க எடுக்கணும். I tell you, you have to remove sorrow about the people around you from your heart. மனிதரை குறித்த கவலை நம்மளை விட்டு வெளியே போகணுமா? If you want to get rid of the sorrow about the people, என்ன செய்யணும்? what is supposed to do? அன்னாள் செய்த வேலை என்ன? What did Hannah do? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனம் பாருங்க. 1 Samuel 1:15. என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். But Hannah answered and said, No, my Lord, I am a woman of sorrowful spirit. I have neither drunk wine or intoxicating drink, but I have poured out my soul before the Lord. 16 வசனத்தின் 2வது பகுதி பாருங்க. The second part of verse 16. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினே. For out of the abundance of my complaint and grief I have spoken until now. அதோட முடிவு என்ன? What is the end of it? 18 வசனத்தின் கடைசி பகுதி. Last part of verse 18. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. And her face was no longer sad. மனிதரை குறித்து இந்த அம்மாக்கு இருந்த கவலையிலிருந்து எப்படி விடுதலை பெற்றாங்கன்னா, தேவனிடத்துல விண்ணப்பம், ஜெபம். How did she remove the sorrow about the people? By praying and make petition to the Lord. நான் நினைக்கிறேன் நம்முடைய கவலைகளை எல்லாம் விலக்குற ஒரு இடம் வந்து ஜெபம். I tell you, prayer is the place which removes all our sorrows. பிலிப்பியர் 4:6-7. Philippians 4:6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all diligence. இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? The important thing that we are supposed to do to guard our heart, இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு. Remove sorrow from your heart. இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு. Remove sorrow from your heart. இருதயத்தை கவலைகளால நிறைத்து அது குடிகொள்ள வைக்காதீங்க. Don't let your heart be filled with worries and sorrow, and don't let them dwell in your heart. 3 கவலைகளை இருதயத்தை விட்டு எடுத்துருங்க. You have to remove 3 sorrows from your heart. அப்போ உங்க இருதயத்தை காத்துக்கொள்வீங்க. Then you will guard your heart. என்ன கவலை? What are the sorrow? சரீர தேவைகளை பற்றிய கவலை. Sorrow about physical wants. இரண்டாவது என்ன கவலை? What is the second sorrow? சொத்துக்களை பற்றி,
செல்வங்களை பற்றி கவலை. sorrow about properties and possessions. மூன்றாவது என்ன கவலை? Third sorrow, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு என்ன செய்யறாங்கன்றத பார்த்து கவலை. sorrow about the people around us. இந்த மூன்று கவலையும் தூக்கி வெளியே போடுங்க. Remove all the sorrow from your life. இந்த காலையில நீங்க எந்த கவலையோட இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. I don't know with what sorrow you are watching this morning. எந்த சஞ்சலத்தோட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. I don't know with what worry or sorrow you are listening to the sermon this morning. ஆண்டவர் சொல்கிறாரப்பா, இந்த கவலையெல்லாம் நீ கவலைப்பட்டு உன்னை அழிச்சுக்கிடாதப்பா. The Lord says, don't spoil or destroy your life by all the sorrows and worries. அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எலும்புருக்கியது. And if you remain in the sorrow, that will melt your bones. அது உன்னை வந்து நொறுக்கி போட்டுரும். That will break you totally. நீ ஏன்பா துக்கத்தோட திரியணும்? Why you have to wander around with the sorrow? எதுக்கு இப்படி சும்மா இதே இரவும் பகலும் போட்டு தியானம் பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க? Why you have to ponder and have sorrow about this all these things? ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் வாங்கின தானியத்தெல்லாம் எங்க சேர்த்து வைப்பேன்? இடமில்லையே அப்படின்னு ஏன்பா கவலைப்படுற? Why you are worrying that I don't have a place or a room to store up all my crops and grains? தானியத்துக்கு அழுது 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 உடம்பு போச்சு. So you having cried for all your grains and crops, you lost your health. அந்த தானியத்துக்கு இடத்துக்காக ஏங்கி 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 கடைசியில் உன்னுடைய சுகம் போச்சு. Having earned for the room for your grains and stores, you lost your health now. உன்னை ஏன்பா கெடுத்துக்கொள்ற? Why are you spoiling yourself? இந்த கிடங்க பாத்திரம் ஆத்துமா முக்கியமானது. Your soul is very important than this barn. அதற்குரியவைகளுக்காய் கவலைப்படு. You worry for those things. சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையது நாளைக்கு ஆக போகுதுன்னு உனக்கு தெரியாது. So you don't know whom will belong to the things which I have stored you. கவலையை விடுப்பா. You just remove the sorrow. கவலை விட்டு வெளியே வா. Remove and come out of the sorrow. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. And always rejoice in the Lord. அல்லேலூயா. Hallelujah. எந்த பொருளை குறித்தும் மனுஷனை குறித்தும் ஆஸ்தியை குறித்தும் கவலைப்படாதீங்க. Don't have the sorrow about any property or people around you. சில பேர் ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே இதே தான் வாழ்நாளெல்லாம் இதே பாட்டு தான். Some people will say they have cheated me all through their lifetime they will be singing the song. என்னதான் ஏமாத்துறாலும் 3 வேளை சாப்பிடுறீங்களா இல்லையா? No matter how much they cheat you, you are eating all 3 meals a day, right? ஆண்டவர் கூட கொடுத்திருக்காரா இல்லையா? The Lord has given you clothing, right? தலைக்கு மேல ஒரு கூரை போட்டிருக்காரா The இல்லையா? Lord have given you a roof over your head, right? ஒருவேளை உங்களுக்கு ஏமாற்றி சொந்த வீட உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்கலாம். Maybe they would have confiscated your own house by cheating you. ரோட்லயே வாழ்றீங்க? Are you in your roads? கர்த்தர் வாடகை வீடு கொடுத்திருக்காரு. The Lord has given you at least rented house, right? நம்ம கஷ்டப்படாம யாரோ கட்டி வச்சத மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஜாலியா வாழ்ந்துட்டு தான இருக்கோம். So we have not labored, but someone has built it up. We just pay rent every month and we live very joyfully. எதுக்கு கவலைப்படுறீங்க? Why are you worrying about it? கவலையை விடுங்க. Just remove that sorrow. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. Guard your heart. இருதயத்தை சஞ்சலத்தினால கெடுத்து போடாதீங்க. Don't spoil your heart with sorrow. ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படணும். Because out of it should come out the well springs of life. நிறைய பேர் இந்த கவலையிலே வாழ்ந்து 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 தங்களோட வாழ்க்கையிலிருந்து எந்த நன்மையும் வெளிவர முடியாதபடி இவங்களே தடக்கெல்லாம் மாறிட்டாங்க. Today many people are having lived in the sorrow and worries. They become an obstacle that no good may come out of their heart. காலை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. This morning may the Lord speak with us. ஆண்டவரே, இந்த அவசியமில்லாத கவலைகளை என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட கிருபை தார். Lord, give me grace to remove this unnecessary sorrow and worries from my life, என் Lord. இருதயத்தை கவலைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். Lord, keep my heart from all sorrows. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, நீர் பேசின நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Our loving God, thank you for the good words that you have spoken with us. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படி எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். Lord, you have taught us that we may guard our heart with all diligence, Lord. ஆண்டவரே, நாளை குறித்த கவலை, மனிதரை குறித்த கவலை, பொருட்களை குறித்த கவலை, ஆஸ்திகளை குறித்த கவலை எங்கள் இருதயத்தில் குடிகொள்ள வேண்டாம் அப்பா. Lord, let not sorrow about physical wants, let not sorrow about property or sorrow about the people dwell in our hearts, Lord. ஆண்டவரே, எங்கள் கவலைகளை எல்லாம் நீர் சுமக்கிறவரானபடியால் உங்கள் மேலேயே நாங்கள் வைத்து விடுகிறோம்ப்பா. Lord, since you carry all our burdens and cares, we cast it upon you, Lord. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தார். Give us grace to rejoice always, Lord. மன மகிழ்ச்சி நல்ல ஒரு மருந்து, ஔஷதம் என்று வாசிக்கிறோம். We read a cheerful heart is a good medicine, Lord. ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க நாங்கள் ஜெபத்தினால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தினால் எங்கள் உள்ளத்தை நிரப்ப எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to be always rejoicing in the Lord, that may fill our hearts with your joy and peace, Lord. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள் எல்லாம் ஜெபத்தில் தெரிவிக்க கிருபை தாரும். Give us grace to, Lord, let all our worries be known to you in our prayers, Lord. நாங்கள் ஜெபித்த காரியங்களை குறித்து தொடர்ந்து கவலைப்படாமல் இருக்க உம்மிடத்தில் ஒப்புவித்து விட கிருபை தாரும். Lord, give us grace that we may commit all the things to you and in our prayers, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.